எக்ஸஸ் 3.2 பார்க்க போகிறோம். அதில் வந்து ஒரு தியரம் இருக்குது, என்னென்னா காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரூட் தியரம். If a complex number z0 is the root of the polynomial equation with the real coefficients, the complex number z0 is the root of the polynomial equation with the real coefficients, then its complex conjugate z0 is also a root. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து z0ன்றது ஒரு ரூட்டாக இருந்தால், ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் இருக்குது, அதுக்கு வரக்கூடிய ஆன்சர் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்தால், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்தனா எப்படின்னா ஒரு சம் கொடுக்குறேன், x² + x + 1 = 0. இது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து -1/2 ± i√3/2. ஸோ இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான், ஓகேவா? என்ன சொல்லலாம்னா -1/2 + i√3/2 ஒரு ஆன்சர் வரும், -1/2 - i√3/2 ஒரு ஆன்சர் வரும். என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் z0 இஸ் அ ரூட் ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன். ஸோ இது வந்து ஒரு ரூட்டாக இருந்தால், ஓகேவா, z0 இதான், ஓகேவா, இஸ் அ ரூட் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன், ஓகேவா, இதான் கொடுத்துருக்காங்க, ரூட் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன்னா, ஓகேவா, இருந்தால் polynomial equation with real coefficients. Okay, with the real coefficient, coefficient real number ஆகணும், 1 1 1 தான் இருக்குது, ஓகேவா, real coefficients, ஓகே. then its complex conjugate z0 bar, இது z0 இருந்தால் இதோட பார் கான்ஜுகேஷன், அப்போ இங்கே +i போல வரும் -i, இது z0 bar is also another root. இதான் இங்கே கொடுத்துருவாங்க, z0 bar is also a rootன்றாங்க. அப்போ என்ன சொல்லணும்னா 3 + i ஒரு ரூட்டாக இருந்தால் 3 - i ஒரு ரூட்டாக இருக்கும், ஓகே. -7 - i ஒரு ரூட்டாக இருந்தால் -7 + i ரூட்டாக இருக்குன்றாங்க. இதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆன்சராக வந்தால் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கான்ஜுகேஷன் ஒரு ஆன்சராக இருக்குன்றாங்க. அப்போ ஆன்சர் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரில் வந்தால் அது பேராக தான் வருன்றாங்க, புரியுதா? ஓகே, அந்த மாதிரி தான் ரிசல்ட் இங்கே. ஸோ இப்போ தான் பார்க்க போகிறோம். இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு. இது அடுத்து இது ஒரு ரிசல்ட், இது தியரம். ஆக்சுவலாக அடுத்த ரிசல்ட் எங்கே இருக்குன்னா, இது இப்போ நம்ம பார்த்த எல்லாமே காம்ப்ளெக்ஸில் பார்த்தோம். இதே இராஷனல் இருந்தால், இது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இமேஜின் ஒரு இங்கே இருக்குது. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, அதே மாதிரி இது உள்ள இன்டீரியர் உள்ளே இருக்கும், ஓகேவா. என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இராஷனல் ஆன்சர் வந்தால், அந்த இருக்குது பாருங்கள், p + qன்னு ஒரு ஆன்சர் வந்தால், p + q is the root of the polynomial, then p - q is also the root of the same polynomial equationன்றாங்க. அப்போ இப்போ நம்ம பார்த்தது காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதாவது இப்போ நம்ம பார்த்தா என்ன பார்த்தோம்னா, p + iq ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்தால் p - iq ஒரு ஆன்சராக இருக்குன்னு பார்த்தோம் நம்ம, ஓகேவா. அடுத்து என்னென்னா, p + √q ஒரு ஆன்சராக இருந்தால் p - √q is also another rootன்றாங்க, ஓகேவா. இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடையாது, நார்மல் நம்பர்ஸ், ஓகேவா, அதில் இருக்குன்றாங்க, ஓகேவா. சரி, ஸோ இது அல்ஜீப்ராவில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க, புரியுதா? ஓகே, அடுத்து ஃபர்தராக வரும், ஓகே. அதுவும் உள்ள புக்கு இன்டீரியர் தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இங்கே ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க, இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி செய்கிறோம் நம்ம, ஓகேவா. ஓகே, டவுட் இருக்கா அதில்? சரி, இப்போ வந்து அடுத்த ஒரு ரிசல்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, டெல்டா வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக, டெல்டா வந்து எனக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே தான் அந்த ரிசல்ட் இருக்குது. p and q be the rational numbers such that root q is irrational. root q வந்து irrationalன்றாங்க. It's a root of the quadratic equation with the real coefficients. Now with the rational coefficients, then p - root q is also a root of the same equation இருக்காங்க, புரியுதா? ஓகே, ஸோ இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நம்ம இப்போ சம் பார்க்க போகிறோம். இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இப்போ சம் பார்க்க போகிறோம், பாருங்கள். அப்போ எக்ஸாம்பிள் 3.9 இதில் இருக்குது. Find the polynomial equation with the minimum degree with the rational coefficients having 2 - √3 as a root, ஓகே. இப்போ என்னென்னா 2 - √3ன்றது ஒரு ரூட்டாக இருக்குன்றாங்க. அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா. சரி, ஃபைண்ட் த பாலினாமியல் ஈக்குவேஷன். நீங்கள் ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும், ஓகே. நீங்கள் ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும், அதில் ஒரு ஆன்சர் வந்து இதுன்ட்டாங்க 2 - √3. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ஆன்சர் இருக்கும் 2 + √3. அப்போ 2 ரூட்ஸ் வந்துருச்சா? அப்போ வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக 2 ரூட்ஸ் வந்துருச்சு. அப்போ 2 - √3 is one of the root of the equationனா 2 + √3 is also another root of the equation, ஓகே. அப்போ 2 ரூட்ஸ் கிடச்சா சம் ஆஃப் ரூட்ஸ், ரெண்டையும் ஆட் பண்ணால் 4 வரும். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணோம்னா a + b × a - b ஃபார்முலா. அப்போ a² - b², அப்போ 2² - √3², அப்போ 4 - 3 1, ஓகே. இது ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். இப்போ x² - சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து 4x + ப்ராடக்ட் ரூட்ஸ் = 0. டவுட் இருக்கா அதில்? ஓகே, இது எக்ஸாம்பிள் 3.9.
அடுத்து எக்ஸாம்பிள் 3.8 பாருங்கள், புக்கில் கூட இது பார்ப்போம். ஃபைண்ட் த மோனிக் பாலினாமியல் ஈக்குவேஷன். ஃபைண்ட் த மோனிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. மோனிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் மினிமம் டிகிரி வித் ரியல் கோஷன்ஸ் ஹேவிங் 2 - √3 as a ரூட்டுன்றாங்க. அப்போ 2 - √3 ஒரு ரூட்டாக இருந்தால் ஓகேவா, 2 - √3 ஒரு ரூட்டாக இருந்தால் அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், 2 + √3ன்றது இன்னொரு ரூட்டாக இருக்கும். ஓகே, 2 + √3 இஸ் ஆல்சோ another ரூட். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் 4 வரும். ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் a + ib into a - ib, a² + b². அப்போ 2² + √3². அப்போ 4 + 3 7. அப்போ x² - 4x + 7 = 0 இஸ் ரெக்வயர்ட் மோனிக் பாலினாமியல் ஈக்குவேஷன். அவ்வளோதான். ஓகேவா? சரி, டவுட் இருக்குது அதில்? மோனிக் பாலினாமியல் நம்ம என்ன பார்த்தோம்னா முன்னாடி இருக்க டேர்ம் 1 வரணும். ஓகேவா? அப்படி வந்தால் அது மோனிக் பாலினாமியல். சரியா? சரி, லீடிங் கொஷின் வந்து 1 தான், அது மோனிக் பாலினாமியல். இதுதான் பார்த்தோம். லீடிங் கொஷின் வந்து x² இருக்குது. ஸோ ஒரு கொஷின் 1, அதுக்கு தான் மோனிக் பாலினாமியல். ஓகே, டவுட் இருக்குது அதில்? ஓகே, அடுத்து எக்ஸாம்பிள் 3.10. எக்ஸாம்பிள் 3.10 பாருங்கள். ஃபார்ம் அ பாலினாமியல் ஈக்குவேஷன் வித் இன்டிஜர் கோஷன்ஸ் வித் ரூட் ஆஃப் √2/√3 as a ரூட். ஓகே, நல்லா கவனிங்க. இதில் எப்படி இருக்குன்னா ரூட் ஆஃப் √2/√3 as a ரூட்டுன்னு இருக்காங்க. ஓகே, இதான் நீங்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை டோட்டலாக சொல்லப்போனால் இப்படி இருக்கும். அதாவது எப்படி இருக்குன்னா இதுக்கு ஹோல் பவர் 1/2 கரெக்டாக. அதாவது 2/3, அதுக்கு பவர் 1/2, அதுக்கு ஹோல் பவர் 1/2. ஓகே, இப்படி தான் இருக்குது. சரி, இப்போ சின்ஸ் ரூட் ஆஃப் √2/√3 இஸ் அ ரூட். ஓகே, அப்போ x - √2/√3 இஸ் அ ஃபேக்டர். ஏன்னா இப்போ இது ரூட்டாக இருந்தால் x - போட்டால் அது ஃபேக்டர் ஆகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக x +ன்றது ஒரு ஆன்சராக இருக்கும். இப்போ போன சம் நம்ம பண்ண மாதிரி, இது வரைக்கும் பண்ண மாதிரி ஆட்டோமேட்டிக்காக +1 -1 போடுவோம்ல, அதே தான் இங்கேயும். ஓகே, பார்த்துக்கோங்க. அப்போ அதாவது x = √2/3 ஒரு ஆன்சராக இருந்தால் x = -√2/3 ஒரு ஆன்சராக இருக்கும். இது 2 ஆன்சர் இருக்கும். இந்த ப்ளஸ் இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும், மைனஸ் ஆகும். இந்த ப்ளஸ் இங்கிட்ட வந்தால் மைனஸ் ஆகும். அப்போ மைனஸ் இங்கே இருக்கும். மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் ஆகும். அப்போ இதான் ஃபேக்டர், இதான் ஃபேக்டர். இப்போ இங்கே போட்டுக்கோங்க. அதான் x - இஸ் அ ஃபேக்டர், x + இஸ் another ஃபேக்டர். இது ரெண்டையும் நீங்கள் அதே மாதிரி சம் ஆஃப் த ரூல்ஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அதே தான் சொல்ல போனால் SOR POR. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் 0 ஆயிடும். ஆக்சுவலாக சம் ஆஃப் ரூல்ஸே வராது. இங்கே டேரெக்டாக இங்கே செஞ்சுக்க பாருங்கள். இது a + b, a - b ஃபார்முலா. அப்போ a வந்து x, அப்போ x², b வந்து √2/3 கரெக்டாக. அப்போ அதை ஹோல் ஸ்கொயர் பண்ணால் மேலே ரூட் போயிடும். மேலே ரூட் போனால் இப்படி வரும் கரெக்டாக. ஓகே, ஸ்டில் வி கான்ட் ரெடியூஸ் த டு இன்டிஜர் கொஷின்ஸ். இதை வந்து எதாவது மாற்ற முடியாதுன்னா, ஏன்னா அவன் என்ன கேட்டிருக்கான்னா ஃபைண்ட் த பாலினாமியல் ஈக்குவேஷன் வித் இன்டிஜர் கொஷின் கேட்டிருக்கான். வார்த்தையை பார்த்தீங்களா? அப்போ இதை வந்து நான் ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணிட்டேன். ஆனால் இதில் வந்து இன்டிஜர் கொஷின் கிடையாது. ஏன்னா இது வந்து இந்த √3 இங்கே போனால் என்ன ஆயிரும்னா √3x² மாறும். அப்போ √3ன்றது இராஷனல் நம்பர். அப்போ இராஷனாக இருக்கும். அப்போ இன்டிஜர் கொஷினில் இல்லை. அப்போ இன்டிஜர் கொஷினாக மாற்றணும். ஸ்டில் வி கான்ட் ரெடியூஸ் டு இன்டிஜர் கொஷின்ஸ். இதை வந்து நம்ம எதாவது மாற்ற முடியல, இன்டிஜர் கொஷினை மாற்ற முடியலன்றாங்க. அப்போ இன்டிஜர் கொஷினை மாற்றணும்னா மறுபடியும் இதுக்கு ஒரு ஃபேக்டர், இதுக்கு another ஒன்று. அப்போ another ஃபேக்டர் இஸ் x² + √2/3 + √2/√3 எழுதிருக்கேன். ஓகேவா? சரி, இதையும் மறுபடியும் அதே சேம் ஐடியா. புரியுதா? எதுக்காண்டி பர்பஸ்னால் இப்போ பாருங்கள். இப்போ வந்து a + b, a - b. அப்போ a², a²னா x² the whole square. இது வந்து ஆக்சுவலாக என்ன வருமா, அதில் வந்து x² the whole square -√2/√3 the whole square. அப்போ என்ன ஆகும், 2/3ன்னு வரும். இப்போ எல்சிஎம் எடுத்தால் 3x⁴ கரெக்டாக, 3x⁴ - 2/3. இப்போ இன்டிஜர் கொஷின் எல்லாமே அதனால தான். இப்போ இதுக்கு முன்னாடி இன்டிஜர் கொஷின் இல்லை, இப்போ இன்டிஜர் கொஷின் வந்திருக்கு. ஸோ அதுக்குனால அப்படி பண்ணியிருக்கோம். புரியுதாப்பா? ஓகே, அப்போ நல்லா கவனிங்க. முதல் நம்ம பார்த்தது 2 + i ரூட்டாக இருந்தால் 2 - i ரூட்டு. ஓகே, 2 + √3 ரூட் இருந்தால் 2 - √3 ரூட் பார்த்தோம். ஓகே, இப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்னென்னா √√ரூட் கொடுத்தாங்க. ஓகே, இப்போ இப்படி கொடுத்தாங்க, நம்மகிட்ட தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ இது இருந்தால் இது ப்ளஸ், நான் இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக -1 இருக்குன்னு கரெக்டாக, -1 இருக்குன்னு சொன்னேன். இப்போ இதையும் SOR POR பண்ணலாம். SOR போட்டால் 0 வரும், POR போட்டால் √2/√3 வரும். அப்போ x² - 0x + PORனா √2/√3 வந்துச்சு. இது வந்து இன்டிஜர் கொஷின் கிடையாது. ஆக்சுவலாக இதில் 1 0 தான் இருக்குது. ஆனால் இது இப்படி இருக்கா, இங்கே போனால் எல்சிஎம் எடுத்தால் மாறிடும். அதனால் கிடையாதுன்றேன். அது கிடையாதனால நம்ம திருப்பி மறுபடியும் பண்ணோம். அப்போ x² + √2/3 இருந்துச்சு. இது ஒரு ஆன்சராக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு ஆன்சராக இருக்கும். அப்போ மறுபடியும் இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி செஞ்சுருக்கேன். புரியுதா? ஓகே, டவுட் இருக்காதுல? ஓகே, நெக்ஸ்ட் சம் போ. நெக்ஸ்ட் என்னென்னா
எக்ஸாம்பிள் இல்லை எக்ஸைஸ் போயிடும். எக்ஸைஸில் செகண்ட் சம். செகண்ட் சம் கொடுத்துருவாங்கன்னா ஏன்னா ஃபஸ்ட் சம்லாம் பார்த்தாச்சு, நேற்றே பார்த்தாச்சு. செகண்ட் சம் ஓகே. ஃபஸ்ட் சம் வந்து டிஸ்கஸ் நேச்சர் ரூட்ஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இதை சால்வ் பண்ணிவிட்டு இது வந்து என்ன கொடுத்தாங்கன்னா இதில் கேக்கு வர என்ன ஆன்சர் போட்டால் என்ன வரும்னு பார்த்தோம், நம்ம பார்த்தாச்சு ஆல்ரெடி. அப்போ அடுத்தது ஃபஸ்ட் சம் செகண்ட் சம். ஃபைண்ட் த பாலினாமியல் ஈக்குவேஷன் வித் மினிமம் டிகிரி வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்ஸ் 2 + √3a இஸ் ரூட். இப்போ 2 + √3a இஸ்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும்? 2 - √3a இஸ் ரூட். ரெண்டு எஸ்ஓ இருக்கணும், பிஓ இருக்கணும், ஈக்குவேஷன் பண்ணணும், அவ்வளோதான். பெருசாக கஷ்டம்லாம் எதுவும் கிடையாது, பார்த்துக்கோங்க. 2 + i√3 இஸ் ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன். 2 - i√3 இஸ் another ரூட். எஸ்ஓஆர் பண்ணியாச்சு, பிஓஆர் பண்ணியாச்சு, ஜஸ்ட் அப்ளை பண்ணால் போதும். இதே சேம் இதே தான். இப்போ இங்கே என்னென்னா 2i + 3 as ஒன் ஆஃப் த ரூட்டுன்றாங்க. இதை இடம் மாற்றிடுங்க, ரியல் ப்ளஸ் இமேஜின் மாற்றுங்க. அப்போ 3 + 2i வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 3 - 2i another ரூட்னு வரும். அப்போ 3 - 2i அதேமாதிரி சேம் எஸ்ஓஆர் பிஓஆர் அப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் வரும். அடுத்து ஃபோர்த் என்னென்னா ஃபைண்ட் த பாலினாமியல் ஈக்குவேஷன் வித் மினிமம் டிகிரி √5 - √3. அப்போ √5 - √3 என்ன வரும்? யோசிச்சு பாருங்கள், நம்மளே இங்கே செய்வோம். √5 - √3 அப்போ என்ன வரும்னா √5 + √3 போடுவோம். இது எஸ்ஓஆர் பண்ணால் என்ன வரும்? 2√5 வரும். பிஓஆர் பண்ணால் என்ன வரும்? a² - b² ப்ளஸ் கிடையாது, ஏன்னா i கிடையாது. i இருந்தால் தான் +b². அப்போ √5² 5 - b² 3 அப்போ 2 வருது. அப்போ ஆன்சர் வந்து x² - 2√5x + 2 = 0. அப்போ என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் த பாலினாமியல் ஈக்குவேஷன் வித் மினிமம் டிகிரி வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஓகே, ஆனால் இங்கே என்ன இருக்குது? இராஷனல் இருக்குது. அதுக்காண்டி மறுபடி பண்ணணும். இப்போ மறுபடியும் பண்ணோம்னா மறுபடியும் நான் என்ன சார் பண்ணுறது? எனக்கு இது ரிமூவ் ஆகணும், கரெக்டாக? இது ரிமூவ் ஆகணும், அதுக்கேற்றமே பண்ணணும். மிடில் பாருங்கள். இப்போ x² ஓகே ப்ளஸ் 2√5 அது இங்கே இருக்குது. x² - 2√5x + 2 இதுதான் அனதர் ஒரு ஃபேக்டர். எனக்கு கொடுத்ததுபடி வந்து இதான் கொடுத்துருந்தான். நம்மகிட்ட என்ன கொடுத்தா? √5 - √3 இஸ் ரூட்னு கொடுத்தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அனதர் ரூட்டு ரெண்டையும் பண்ணால் எஸ்ஓஆர் பிஓஆர் பண்ணி வச்சு அப்ளை பண்ணிட்டேன். ஓகே, இது ரூட்டு. இதில் இராஷனல் இருக்குது, அதனால நான் மறுபடி பண்ணுறேன். அப்போ அனதர் ஃபேக்டரைசேஷன் போட்டு இந்த ப்ளஸுக்கு மைனஸுக்கு பதிலாக என்ன போடுவேன்? ப்ளஸ் போடுவேன். ஏன்னா எங்கே இராஷனல் இருக்கோ அங்கே தான் மாற்றுவேன். இதெல்லாம் மாற்றக்கூடாது. எங்கே இராஷனல் இருக்கோ அதோட சைன் மாற்றணும். ஓகேவா? சரி, மாற்றியாச்சு. இப்போ மறுபடியும் இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் இது a + b - b பண்ணலாம். அதனால் இது ரெண்டு சேர்த்துக்கிட்டேன். x² + 2 x² + 2 இது வந்து a - 2√5x. ஓகே, இது b a + b. அப்போ a + b a - b. அப்போ a² - b². அப்போ எழுதியிருக்கேன் பாருங்கள். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்ப்ளை பண்ணால் ஆன்சர் வரும். இப்போ எல்லாமே என்ன வரைக்கும் ரேஷனலாக இருக்குது. டவுட் இருக்குது அதில்? அவ்வளோதான். இது எல்லாமே சேர்ந்து ஒரு மாடல் பார்ட்.